முருகாச்சரணம். கதர் அனுபூதி பாடல் 41. சாகாது எனையே சரணங்களிலே கா கா நமனார் கலகம் செய்யும் நாள் வாகா முருகா மயில் வாகனனே யோகா சிவஞான உபதேசிகனே. இந்த பாடலில் யமன் வரும் காலத்தில் நீ வந்து உன்னுடைய திருவடிகளை எனக்குத்தா, சாகாமல் இருக்கும் நிலையை நான் அடையும்படி செய், பிறவா வரம் வேண்டும் அப்படின்னு கேட்குறார் இல்லையா? அதையே தான் இந்த பாட்டிலையும் கேட்குறார். அதுக்கு கூப்பிடுற போது, முருகனை கூப்பிடுற போது அழுத்தி சொல்கிறார், கா கா வந்து வேகமாக வந்து என்னை காப்பாற்றுப்பா அப்படிங்கிறார். நிறைய திருப்புகளில் சொல்லுவார், அந்தகனும் என்னை அடர்ந்து வருகையில் நீ வந்து நமது அன்பன் என மொழிய வா அப்படிம்பார். இவன் என்னை சேர்ந்தவன், என்னுடைய அன்பன், இவனோட உயிரெல்லாம் நீ எடுத்துன்னு போயிட்டு இவன் திருப்பி பிறக்கும்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். கிளாத உடல் ஆவி நொந்து மடியாமுன் தொடாய் மரளியே என நீ சொல் அப்படிம்பார். யமன்கிட்ட நீ சொல்லு, இவன் வந்து என்னை சேர்ந்தவன், அவனை நீ தொடக்கூடாது அப்படிம்பார். புற்புதமாய பிறவி வாராகிற சுழியில் விழாமல் என்னை காப்பாற்று அப்படின்னு கேட்பார். அந்த கால மேதியோனும் வந்து பாசம் வீசு ஊன் உடம்பு மாயும் மாயம் ஒழியாதோ அப்படின்னு கேட்பார். அந்த யமன் வந்து அந்த பாசக்கயிறை வீசுகிற போது நீ வந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும், நீ வந்து உன்னுடைய திருவடிகளை தந்து எனக்கு இந்த பிறவி இறப்பு என்ற இந்த சுழற்சியிலிருந்து என்னை நீக்க வேண்டும் அப்படின்னு கேட்பார். அதை தான் இந்த பாடல்லையும் சொல்கிறார். சாகாதெனையே சரணங்களிலே காகா நமனார் கலகம் செய்யும் நாள். இதை கொஞ்சம் மாற்றி போட்டு நமனார் கலகம் செய்யும் நாள். நமனார்னா யமன், மரியாதையோடு சொல்கிறார், நமனார் அப்படிங்கிறார். அந்த யமன் கலகம் செய்யும் நாள், உயிரை பறிக்க வருகின்ற அந்த நேரத்தில் சாகாது எனையே நான் இரவாது இருக்கும்படி, நான் இரவா வரம் பெறும்படி சரணங்களிலே உன்னுடைய பாதங்களை தந்து கா கா நீ என்னை காப்பாற்றுவாயாக. 2 தரம் அழுத்தி சொல்கிறார். கா கா அப்படின்னாக்க காப்பாற்று காப்பாற்று அப்படின்னு திரும்ப அழுத்தமாக கேட்குறார். அந்த யமன் வந்து என் உயிரை பறிக்க வரும்போது கலகம் செய்யும் அந்த நாளில், நமக்கு தெரியாது என்னைக்கு எப்போ வரப்போகிறாங்கிறது நமக்கு தெரியாது, ஆனால் முருகா உனக்கு தெரியும். அந்த நாளில் நீ வந்து என்னை உன்னுடைய பாத கமலங்களை கொடுத்து என்னை ஆட்கொண்டு இந்த பிறவி சுழலிலிருந்து நான் கரையேறுமாறு என்னை காப்பாற்றுவாயாக. முருகனை அட்ரஸ் பண்ணுற போது முருகனுக்கு வெவ்வேறு குணங்களை சொல்கிறார். வாகா முருகா மயில் வாகனனே யோகா சிவஞான உபதேசிக்கனே. வாகா, வாகானா வாகு அப்படின்னா அழகு, வாகுனாக்க பாகு அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு, தோள்கள், அழகிய தோள்களை உடையவன் அல்லது மிகவும் அழகானவன். முருகா, முருகாங்கிறதே வந்து முக்திக்கான நாமம் இல்லையா? முருகான்னாலே முருகா என்று ஒரு கால் சொன்னால் அந்த அடியவர்களுக்கு இறைவனுடைய பதம் கிட்டும். முதல் வரியில் அதைத்தானே கேட்குறார். யமன் வரும் காலத்தில் எனக்கு உன்னுடைய பாத கமலங்களைத்தான்னு கேட்குறார் இல்லையா? அதனால் முருகா அப்படின்னு கூப்பிடுறார். மயில் வாகனனே, உங்ககிட்ட இருக்கிறது மயில், அதனால எனக்கு எப்போ யமன் வந்தாலும் நீ அதில் ஏறி வேகமாக வந்து என்னை காப்பாற்று, அதுக்காக மயில் வாகனனே அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது யோகா. யோகம் அப்படின்னு சொன்னால் பொதுவாக நம்ம வந்து யோகம்னாக்கா அதிர்ஷ்டம், பணம், அவனுக்கு யோகம் அடிச்சிருக்கு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? இந்த இடத்துல அது இல்லை. யோகம் என்பது உயர்ந்த யோக நிலையை குறிப்பது. முருகன் வந்து சிவனுடைய கண்களிலிருந்து அக்னி பிழம்பாக வந்தவன். சிவன் ஆதியோகி. அந்த ஆதியோகியின் கண்களிலிருந்து அக்னி பிழம்பாக வந்தவன் அவன் ஞானஸ்வரூபன். அந்த ஞானஸ்வரூபன் தான் யோகத்துக்கெல்லாம் அதிபதி, யோக நிலைகளுக்கெல்லாம் அதிபதி வந்து முருகன். அதுக்கு தான் யோகா அப்படின்னு கூப்பிடுறார். அதுக்கப்புறம் சிவஞான உபதேசிக்கனே, இதை 2 விதமாக பிரிக்கலாம். சிவ ஞான உபதேசிக்கனே,
இல்லைன்னா சிவஞானம் உபதேசிக்கனே. சிவனுக்கு ஞானத்தை உபதேசித்தவனே, சிவனுக்கு ஓம் என்ற பிரணவத்தின் பொருளை உணர்த்தியவன், அது நமக்கு தெரியும். அது சிவ ஞான உபதேசிக்கனே. சிவஞான உபதேசிக்கனே அப்படின்னு சொன்னால் சிவஞானத்தை அறிவித்து கொடுப்பவனே, சிவஞானத்தை எனக்கு உபதேசம் செய்தவனே அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல. முருகா, நீ அழகானவன், நீ முருகன், நீ மயில் வாகனத்தில் இருப்பவன், நீ யோகத்திற்கு அதிபதி, சிவஞானத்தை உபதேசித்தவன், நீ அந்த யமன் வரும் காலத்தில் என்னை உன் திருவடி தாமரைகளை தந்து காப்பாற்றுவாயாக அப்படின்னு இந்த பாடலில் கேட்குறார். முருகாச்சரணம்.